வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். மறக்காம இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7th வீக்கோட டே 4ஓட மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு இந்த ராஜா ராணி டாஸ் நடந்துச்சு. ஆரம்பம் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப மட்டத்துலேயும் கேவலமான மட்டமாக இருந்துச்சு. யாருக்குமே சீரியஸ்னஸ் இல்லை. அந்த கேமை சூப்பராக சுவாரஸ்யமாக கொண்டு போனுட்டு யாருக்குமே இல்லை, கொஞ்சம் முத்துக்கு இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே வந்துட்டு அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ வன்மங்கள். தீபக் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. குறிப்பாக சொல்லணும், சரி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னா பாய்ஸ் டீமில் ஓரளவுக்கு பண்ணாங்க. கேர்ள்ஸ் டீமில் சுத்தம் பவித்ரா ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. மஞ்சரி, சாச்சனா எல்லாம் அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்து ஈகோ ஆல்ரெடி வந்து நம்ம விஜய் சேது சொன்னார், அந்த மாதிரி இல்லவே இல்லை. கேரக்டர் அப்படி கேவலப்படுத்தி வச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அது மட்டும் இல்லாமல் நேற்று ராணுவ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த செங்கோல் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு அழகாக வந்து பாய்ஸ் டீம் எடுத்து அவங்கள ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க. நைட்டு வந்துட்டு இவர் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு கடைசியில் வந்து பவித்ராக்காக அது எல்லாத்தையும் போய் கொடுத்துட்டு வந்துட்டார். டீமை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. இந்த ராணுவ நடுவில் இந்த மாதிரி முட்டாள்தனமான சில காரியங்களை பண்ணுறது சுத்தமாக சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் மசீம் அந்த சீசன் நடந்திருந்ததுன்னா இந்நேரம் வந்துட்டு வீடு ரெண்டாக பிறந்திருக்கும். இவங்க என்னத்தை பண்ணுறாங்க? ஐயோ ராமா, ஒரு சீரியஸஸே இல்லைங்க. அதை பற்றி சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா மஞ்சரி வெரி ஒஸ்ட்டுங்க. அந்த கைவினை பொருட்கள் வந்து விலை நிர்ணயம் பண்ணும்போது தீபக் அங்கே நிற்கும்போது அப்படி சிரித்து ஒன்றுமே இல்லாத பொருட்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ காசு வாங்குறாங்க. அப்படி சிரிக்கிறாங்க. என்னடா மஞ்சரி சிரிக்கிறாங்களே அப்படின்போது அந்த சிரிப்புக்குள்ளே இருக்கும் ஒரு விஷயம், ஒரு நஞ்சித்தன்மை, விஷத்தன்மை. அந்த மாதிரி அடுத்தது பாய்ஸ் டீமுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க கைவினை பொருட்கள். ஏன்னா அந்த கேமராலேயே வந்துட்டு பெண்கள் செஞ்சதே சுத்தமாக காமிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ வட்டமாக இருந்துச்சு, அவ்வளோ வட்டமாக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பண்ணது அவ்வளோ அழகாக இருக்குது. அன்னப்பறவைன்னு ஒன்று காமிக்கிறாரு. அன்னப்பறவைக்கு வந்து கழுத்து பெருசாக இருக்காதான். யார் இந்த மாதிரி சொல்கிறாங்க? அன்னப்பறவைக்கு வந்துட்டு கழுத்து பெருசாக இருக்காதான். அப்போ அண்டங்காக்காக்கு வேணால் கழுத்து பெருசாக இருக்குமா? என்னத்தான் சொல்கிறது இவங்க? இதில் வேறு தமிழ் பேச்சாளருக்கு அன்னப்பறவை கழுத்து பெருசாக இருக்காதுன்னு தெரில. அதாவது என்னென்னா இவங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் மறந்து வன்மத்தின் உச்சியில் இருக்கிறதுனால எல்லாம் காண்டில் போட்டால் கடைசியிலும் வந்துட்டு அந்த 2வது டஸ்கில் ஆண்கள் தான் வின் பண்ணாங்க. அவ்வளோ வன்மங்கள். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்துட்டு கேப்டனாக பண்ணுறேன்றாங்க, ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு படைத்தளபதியாக பேசுகிறேன்றாங்க. அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி இந்த வாட்டி வச்சு செஞ்சால் தான் இவங்களுக்குலாம் புத்தி வரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நாமினேஷன் ப்ரீ பாஸை வேறு வந்து சூப்பராக வந்து பாய்ஸ் டீம் தட்டிட்டு அதை வந்து சிவகுமார் கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த வாட்டி பெண்கள் டீமுக்கு சரியான ஆப்பு காத்துட்ருக்கு. சரி, இதை பற்றிலாம் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இருக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இவர் எவ்வளோ ஓட்ஸ், அதாவது முத்துக்குமார் தான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 65,111 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25.32. முத்துக்குமாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இன்றைக்கி டாஸ்க்கு ஓரளவுக்கு உயிர் பெற்றது அப்படின்னா முத்துக்குமரன் கண்டிப்பாக 90% கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக், அதுக்கப்புறம் இந்த பாய்ஸ் டீம், அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீமில் பவித்ரா, இன்னும் ஒரு சில பேர். அவ்வளோதான். பெருசாக மற்றவங்க ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் அந்த ஒரு திருட்டு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பார். என்னென்னா அங்கே ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கோம். எதிர்நாட்டில் இருக்கிற கைவினை பொருட்களை எடுத்து வந்து நைஸாக உள்ளே வச்சிட்டார். செம்ம மாசான ஒரு ட்ரிக்ஸு. அதுக்கப்புறமா தான் வந்து வர்ஷிக்கிட்ட மாட்டுவாங்க. ஆனால் அதையும் வந்துட்டு அவங்களால ஒழுங்காக நிரூபிக்க முடியல. ஏன்னா அவங்க பண்ண அட்டுவலிங்களா இவங்க சுட்டி காட்டோம்னா அவங்க பயந்துட்டாங்க. வெரி ஒஸ்ட். ஆனால் அதேமாதிரி சாச்சனா வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்த போட்டாங்க. பொட்டார ஒரு அடி. நீங்கள் பண்ணலையா, நீங்கள் கலாய்க்கலையா, எங்கள் நாட்டு மன்னரே கலாய்ச்சிங்களா, அப்போ அது தெரியல அவங்க கண்டுக்கணுன்னே அந்த இல்லை சும்மா தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னத்தான் சொல்கிறது? சரி, முத்துக்குமாருக்கு நீங்கள் ஓட் பண்ணிங்களா இல்லையன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 38,426 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.94. சௌந்தர்யா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு ராணி வேஷம் கொடுத்தா இன்னும் சிறப்பாக பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க, கேரக்டர் கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த நாட்டில் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை சொன்னால் தான் நாங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு அனுப்புவோன்றாங்க. அதை சொல்லணுமா இல்லையா? சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க நாட்டுக்கு போகிறாங்க. செங்கோல்னு சொல்லுங்கள் அப்படின்னா குச்சின்றாங்க. ஒரு 2 வார்டு சொல்லி கொடுத்தாங்க. குச்சிக்கு செங்கோல் தான் சொல்லணும். அப்புறமா குச்சின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு வரதான் சொல்ல முடியுன்றாங்க. அப்புறம் அந்த கேரக்டருக்கு அவங்க என்ன மரியாதை கொடுக்குறாங்க? அப்போ பிக் பாஸ் கொடுத்தார்ல, அந்த அவர் கொடுத்தவரை இழிச்சு வாயரா என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதைத்தானே போன வாட்டி விஜய் சேதுபதி சொன்னார், சொல்லி கலாய்ச்சார். இவங்களுக்குலாம் புத்தியே வராது போல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த பிக் பாஸ் 8 இப்பயே கலாய்ச்சிட்டு திரும்ப புதுசாக ஆட்களை உள்ள இறக்கலாம் போல இருந்துச்சு. ரொம்ப ஒஸ்ட்டு. சரி, 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 26,899 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.46. ஸோ விஜய் விஷால் இன்றைக்கி ஏதாவது ஒரு தரமான சம்பவம் பண்ணார். ஏன்னா தர்ஷிகா கூட செம்மையாக பிளான்லாம் பண்ணாங்க, நைட்லாம் பேசினாங்க. ஏதோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா
ஐயோ கடவுளே, இது வரைக்கும் என்ன பண்ண உங்களுக்காக அப்படின்னு கேட்பாங்களே ஒரு டைலாக், ஒன்றுமே பண்ணல. அப்புறம் இதை மட்டும் ஏன் எதிர்பார்க்குறேன்? அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணல. அது மட்டும் இல்லாமல் காலையில் சூப்பராக எல்லாருமே செம்மையாக மாதம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒருத்தரும் டைலாக் இருக்குது அப்படி இருக்குது. அந்த நேரத்தை வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம விஷால். செம்ம காண்டாயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரான்னு பார்த்தா நல்லா ஒரு ஜாலியாக தர்ஷிகா கூட சைட் வச்சுக்கின்னு ஜாலியாக இருந்தார். வேறு என்ன, அதானே அவங்களோட கண்டென்ட்டு. என்னத்தை சொல்ல, வேறு ஏதாவது பண்ணாரா கேட்டிங்கன்னா நாங்களும் பண்ண வந்து எதிர்பார்த்தோம், ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் இவருக்கு ஓட்டு வருது, இவருக்கு வேறு வந்து ஊஜா தூக்குறது ஒரு சில பேர் வந்துட்டாங்க. என்ன அப்படி இவர் பண்ணுறாரு? இவருக்கு வந்துட்டு ஆக்டிங் ஸ்கில் இல்லையா? அவ்வளோ சூப்பரான திறமையான ஆள். அவரோட கேரக்டர் செம்மையாக பண்ணலாம், ஒன்றும் பண்ணல. சமைக்க மட்டும் செஞ்சார். 4வது பிளேஸ் பார்த்தா ராணவ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அப்படி பார்த்தா 22,022 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 8.56. ராணவ் இவர் பார்த்தீங்கன்னா காலையில் செம்ம கம்பீரமாக ஆரம்பித்தார். அதே மாதிரி அரசனாக வந்துட்டு நல்லா பேசினார், பாகுபலி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக செம்ம டம்மியாகிட்டு ஒன்றுமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நைட்டு சூப்பரான ஒரு சான்ஸு. ஏன்னா அந்த செங்கோல் அழகாக இவங்க வாங்கி சூப்பராக மெயின்டைன் பண்ணி காலையிலேருந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதுக்கு ரயான் மஞ்சரியை போட்டு வெளுக்கிறாரு. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இவங்க போய் உட்காந்த நேரத்தில் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கேர்ள்ஸ் அங்கே போனதே பெரிய தப்பு. சரி, போனவங்க போய் எடுத்து வந்துட்டாங்க, ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. இதை கேப்டனாக இருக்கவங்க பார்த்துருக்காங்க, அதை வந்து தட்டி கேட்டுருக்குன்னு அவங்களும் கேட்கல. அது எவ்வளோ பெரிய தப்பு. இதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய டோஸ் உள்ள போது வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இவங்ககிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க. அதுங்களாம் இவர் வந்துட்டார், உள்ளே வந்துட்டு அவங்களோட இதெல்லாம் எடுத்துட்டார். எடுத்தவர் கம்முன்னு போயிருக்கலாம்ல. பவித்ராவை இவங்களும் கெஞ்சி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த செங்கோலையும் கொடுத்துட்டு இதையும் வாங்கிக்கினார். அப்புறம் எதுக்கா காலையிலேருந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டாங்க? இவர் முடிவெடுக்கிறதுக்கு இவர் யார்? டீமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அப்போ டீமை கன்சிடர் பண்ணியிருக்கல, இந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க, நம்ம கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த சீரியஸ்னஸே இல்லை. இந்த விஷயங்கள் இப்போ வந்துட்டு மற்ற சீசனில் நடந்ததுன்னா நேரம் பயங்கர சண்டை வெடிச்சிருக்கோம். என்ன ஒன்றும் புரியல. இவர் ராணுவ கேரக்டர் சரியான டுபாக்கூர் கேரக்டராக இருக்குது. என்னத்த சொல்ல, இவரை வேறு டாப் 5ல் உட்கார வச்சுருக்காங்க ஒரு சில பேர். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 20,695 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.05. இன்றைக்கி முத்துக்குமரன் வந்துட்டு சிறை பிடிச்சிட்டாங்க, அந்த நாட்டு படைத்தளபதி. அந்த நாட்டில் தான் வந்துட்டு அந்த பெண்கள் நாட்டில் தான் ஜாக்லின் இருக்காங்க. வந்து சரி நைஸாக ஓடிடுறாங்க. ஐயோ, நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க, உங்கள் நாட்டுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். அந்த கைது எப்படி நீங்கள் வந்து தப்பி கொடுவீங்க? கடவுளே, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் வரலங்க. அடுத்தது போயிடுவோம். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத். இவரோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 20,196 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.85. இன்றைக்கி அவருக்கு சம்மந்தமாக ஏதோ ஒரு சில விஷயங்களை பண்ணார், பெருசாலாம் பண்ண கிடையாது. அப்புறம் இந்த கைவினை பொருட்களில் ஒரு சிங்கம் மாதிரி ஒன்று பண்ணார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு இது ஒரு சில விஷயங்களாக பண்ணி அதுக்கு ஒரு சம் அமௌண்ட்டும் வந்துட்டு மஞ்சரி கிட்டேருந்து கிடச்சிது. ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அவர் அந்த விஷயங்கள் தான் ஆல்ரெடி பண்ணுவார்னு சொல்லியிருந்தார், அதை நல்லா பண்ணியிருந்தார். மற்றபடி பெருசாக இவர்கிட்ட வரல. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா. இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 13,853 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.39. ஸோ பவித்ரா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கூன் கிழவி மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபினிஷிங் சுத்தமாக இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ஆயா பாட்டின்னு சொல்கிறதுனால இவங்களுக்கு கோவம் வருதான். இப்போ ஆப்போசிட் நாடுனா வந்துட்டு கலாய்க்காமல் என்ன பண்ணுவாங்க, வெத்தலை பாக்க வச்சு வந்து டெய்லி வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டா போவாங்க. எதிரி நாடுன்னும் போது யாரையுமே அவங்களுக்கு பிடிக்காது. இந்தியாவுக்கு பாகிஸ்தானை பிடிக்காது, பாகிஸ்தானுக்கு இந்தியாவை பிடிக்காது. யார் மாறி மாறி தான் கலாய்ச்சிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எதிரி நாடாக இருக்கும்போது இவங்க இங்கே இருக்க கலாய்க்க தான் செய்வாங்க. நீங்களும் கலாய்ச்சி தானே இருந்தீங்க. அப்புறம் இதை ஒரு குழந்தைத்தனமாக வந்து எடுத்து வைக்கிறாங்க. இவங்க ராஜமுந்திரியா ராஜதந்திரியா ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் தோற்றங்கள் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கடைசியாக எப்படியோ வந்துட்டு அவர்கிட்ட இருந்து இதை வாங்கி செம்மையாக சுரித்து ராணுவுக்கு அசிங்கமாக போச்சு. தேவையாது, அதுக்கு தான் ஓவராக வந்து ஆளக்கூடாதுன்றது ராணுவுக்கு. சரி, 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆனந்தி. இவங்களோட ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 8,889 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.46. ஸோ ஆர்ஜி ஆனந்தி இன்றைக்கி வந்து அருண் கூட சேர்ந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கைவினை பொருட்களில் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. மற்றபடி எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. பூத கண்ணாடி வச்சு ஒரு பெரிய பூத கண்ணாடி கையில் வாங்கிச்சிருந்தாங்க. எங்கெங்கே வாங்கினீங்கன்னா பாண்டி பஜாரில் தான் வாங்கினேன் அப்படின்னாங்க. எதுக்குங்க அப்படின்னா, இல்லைங்க ஒரு சில பேர் காணோம், ஒரு சில பேராவது மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இப்போ அவங்களையும் காணோம், ரஞ்சித்தை காணோம், ஆர்ஜி ஆனந்தியை காணோம், இன்னும் ஒரு சில பேர் காணோம், அதெல்லாம் தேடிட்டு இருக்குங்கன்றாங்க. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு வர திடீர்னு வந்துட்டு லாஸ்ட்டில் இருந்தாங்க, இப்போ 8வது பிளேஸில் இருக்காங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ பிக் பாஸ் டீமே வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தியை காப்பாற்றுன்ற நோக்கத்திலே இந்த மாதிரி பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோணுது. ஸோ கண்டிப்பாக அதான் ஒரு சில பேர் அப்பயே கணிச்சாங்க, கண்டிப்பாக ஆர்ஜி ஆனந்தை விட மாட்டாங்கன்னு. அது மாதிரி நடக்குது. சரி, 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 8,661 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.37. ஸோ ரயானை பற்றி சொல்லி அவனை கண்டிப்பாக சூப்பராக இன்றைக்கி பண்ணியிருந்தார். ராஜதந்திரியாக செமையாக பண்ணியிருந்தார். மஞ்சரி பண்ண விஷயங்களை எடுத்து சூப்பராக எடுத்து வச்சார். நிறைய பேர் பயந்தாங்க அவங்ககிட்ட பேசுறதுக்கு. சூப்பராக எடுத்து வச்சு நீங்கள் திருட்டு வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சார். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு அந்த செங்கோலை தேடுறதுக்காக இவங்க பாட்டு உள்ளே வந்திருப்பாங்க.
எங்களை நீங்கள் எங்கள் நாட்டில் உள்ளே வரீங்கன்னா எங்களை கேட்டு தானே உள்ளே வரணும்னா நான் ஒரு கேப்டனாக வந்தேன், காதில் இருக்கிற கம்மல் கீழே வந்துச்சான் பொய். கேப்டன்லாம் வந்தீங்கன்னா இப்போ கேப்டன் வந்து சொல்லிட்டு வரக்கூடாது உள்ள, அவங்களை எல்லா இடமும் போகுது. அப்போ இப்போ எதுக்காக இப்போ அந்த வீக்லி டாஸ்கில் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, அந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, வந்து சொல்லிட்டு போகலாமே நான் இப்போ வந்து கேப்டனாக வந்திருக்கேன், நான் அதுவாக வரல அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே. அந்த கேரக்டருக்கு உண்டான மரியாதையை கெடுத்து விட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரயான் சூப்பராக பண்ணியிருந்தார். கடைசியாக வந்து ராணுவ கேட்டார், டேய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ பண்ணியிருந்தேன், இப்படி வந்து அசால்ட்டாக குத்திட்டியாடான்னு சொல்லிட்டு கலாச்சாரு. பட் அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க, இந்த கேம் ஒரு சீரியஸ்னஸாகவே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. சரி, 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8683 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.22. அந்த கைவினை பொருட்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு களிமண்ணை ஒன்று செஞ்சு ஜாக்லின் கையில் கொடுத்து இது அங்கே வைமா அப்படின்னா அவங்க உட்காந்த இடத்துல தூக்கி போடாங்க பாருங்க, உடஞ்சி போச்சு. என்ன அளவுக்கு ஒரு சின்சியரிட்டி பாருங்கள், ஒரு டாஸ்க்குக்கு சண்டை போடுறாங்க. அன்ஷிதா வந்து கிளிக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க அங்கே வந்து எட்ட முடியலையாம், குனிய முடியலையாம், முதுகு வலிக்கு தான். உங்கள் என்ன களத்தில் போயிட்டு அதாவது இந்த நாற்று நட சொன்னாங்களா, இல்லை களை பறிக்க சொன்னாங்களா, இல்லை அங்கே விளையாடும் கொஞ்சி விளையாடும் அங்கே பெண்களுக்கு வந்துட்டு மஞ்சள் அரைத்து இது பண்ண சொன்னாங்களா? உக்காஞ்சி வந்துட்டு களிமண்ணில் பொம்மை சொப்பு சாமான் செய்கிறதுக்கு இடுப்பொலிக்கு தான். இவங்களுக்கு சம்பளம் இது. இவங்கள வேறு பார்க்குறதுக்கு நம்மள வேறு உட்காந்துட்ருக்கோம். இவங்களுக்கு ஓட்டை வேறு போட்டு 10வது பிளேஸில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த ரியா பொண்ணு இருந்ததால் நல்லா இருந்திருக்கும். என்னத்த சொல்கிறது. 11வது பிளேஸ் தான் தர்ஷிகா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8215 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.19. ஸோ டபுள் எலெக்ஷன் அப்படின்றது மேக்ஸிமம் இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது, 99%. ஏன்னா வீட்டில் ஆட்கள் அவ்வளோ பேர் கொச்சன்னு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது தர்ஷிகா பார்த்தீங்கன்னா 11வது பிளேஸில் வந்துட்டு அவங்களே அவங்களுக்கு வினையை வச்சுக்கிட்டாங்க. சரி, இந்த வாரம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல, 0. நைட்டு மட்டும் விஷால் கிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க, நம்ம லவ் கண்டக்ட் பண்ணலாம், நீ இங்கே வந்துரு, நான் அங்கே வந்துடுறேன், என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லி என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் அங்கே வந்து செயல்படுறதா காட்டினாங்க ஒன்றுமே இல்லை. என்னத்தை சொல்கிறது, அந்த பூத கண்ணாடி எந்த பக்கமும் திருப்பி விடுங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி டபுள் எலெக்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கேட்கலாம், இன்னும் அங்கே 11வது பிளேஸில் இருக்காங்க, அதுக்கப்புறம் 2 பேர் இருக்காங்களா அப்படி கேட்டிங்கன்னா சிவகுமார் அடுத்தபடியாக இருக்கார்ல, அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருச்சு. அவர் எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8146 ஓட்ஸ் வாங்கியிருக்கப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.17. ஸோ சிவகுமாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சதுனால தப்பிச்சார், இல்லைன்னா இந்த வாரம் போயிருப்பார். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வாரம் வச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரே ஒரு பாத்திரம் கொடுத்தாங்க, ஒற்றன். இவ்வளோ கேவலமான ஒரு ஒற்றனை நீங்கள் எந்த நாட்டிலையும் பார்த்துருக்க முடியாது, அவ்வளோ மட்டமான ஒரு ஒற்றன். இவர் ஒற்றன் கிடையாது, இவரை பார்த்தவங்கள கொற்றன். கொண்டுட்டார் எல்லாரையும். அநியாயம் என்னையா இவர். இதில் வேறு பவித்ரா கிட்ட சீன் போடுறாரு, யாரும் என்னை கண்டுபிடிச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான். ஊரே பார்த்து சிரிக்குது, கேர்ள்ஸ் டீமும் பார்த்து சிரிக்குது, பாய்ஸ் டீமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்டே கேட்குறாங்க, சரி ஒற்றன் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், யார் அப்படின்னு கேட்டால் ஆர்ஜி ஆனந்தி, அதுக்கப்புறம் முத்துக்குமார். யார் இவர் சொல்கிறாரு, செம்ம சிரிப்பு. ஷோ கடவுளே. சரி, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு தப்பிச்சிட்டாப்புல, அடுத்த வாரம் வச்சுக்கலாம் இவங்களுக்கு பாயாசம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா சாச்சம்மா தேவி, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7744 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.01. கடைசியில் பார்த்தீங்கன்னா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி நீங்கள் கலாச்சிங்களேன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு 10 வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கலாச்சிங்க ஏம்மா அடுத்ததுமா தொண்டையில் வார்த்தை அப்படியே சிக்கிக்கிச்சான், தொண்டையில் வார்த்தை சிக்கலை, நீங்கள் சாப்பிட்ட சோறு சிக்கிக்கிச்சு. ஏதாவது ஒரு ராணி இப்படின்னு கையை நக்கிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க பண்ணுறாங்க, தூங்குறாங்க, அரியணையில் உட்காந்து தூங்குறாங்க. இன்னொன்று என்ன தெரியுங்களா, கத்திரிக்காய் இந்த அம்மாவுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வசனங்கள் வீர வசனங்கள் பேசி அவ்வளோ காண்டெடுத்துட்டு இன்றைக்கி பிரியாணி பக்கத்தில் கத்திரிக்காய் கூட்டை வச்சு நல்லா நொக்குறாங்க. இந்த பொண்ணு ஒரு புரியாத புதிர் கிடையாது, இந்த பொண்ணே புதிர் தான். முட்டை வந்து சாப்பிட மாட்டாங்களாம், ஆனால் முட்டையில் இருக்கிற கருவை சாப்பிடுவாங்களாம், ஆனால் ஆம்லெட் சாப்பிடுவாங்களாம், ஆனால் முட்டை அலர்ஜியா. என்னடா இது, ஒன்றுமே எனக்கு புரியலையம்மா. எப்படி முட்டை பிடிக்காதுங்க, சரி, ஆனால் முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த கரு பிடிக்கும். சரி, அப்புறம் முட்டையை ஆம்லெட்டாக போட்டால் பிடிக்கும், ஆனால் எனக்கு முட்டை பிடிக்காது. அப்படியே எங்கள் அப்பா அடேடா மண்டை அப்படியே தலைவலி வந்து அந்த வலி வெளியே வந்து முடி நட்டுக்கு நின்று அந்த முடியை பிடிச்சி இழுத்தாலும் அந்த வலி போக மாட்டேது. அவ்வளோ கடுப்பத்துறாங்க இவங்க பண்ணுற வேலையை. என்னத்தை சொல்ல, தயவு செஞ்சு இந்த வாரம் வெளியே போயிடணும். அது மட்டும் இல்லாமல் சாச்சனா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சூப்பராக மேலே தான் இருந்தாங்க, திடீர்னு அவங்க கீழே வந்திருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து ஒரு திட்டத்தை போட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாச்சனா இருக்கிற வரைக்கும் விஜய் சேதுபதி இந்த பொண்ணுக்கு ஜால்ரா தூக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு இருப்பார், இவரை நம்மளால் தூக்க முடியாது. ஸோ இவருக்கு பதில் அவங்க பொண்ணை முதல் தூக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளானை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்களை வந்துட்டு இந்த வாரம் அமுச்சிடுவாங்க நம்ம தோணுது. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 2,57,140 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வாரம் இந்த வீக்லி டாக்ஸ் எப்படி போச்சு, அது மட்டும் இல்லாமல் யார் சிறப்பான ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.